ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ஸ்ட்ரீ 2. ஹிந்தில இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா ரிலீஸ் ஆன இந்த மூவியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சோ அந்த மூவியோட கண்டினியூஷனா தான் இந்த படத்தையுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஸ்ட்ரீ 2 படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீயோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஸ்டோரி இருந்துச்சு அப்படிங்கறத ஒரு ஒன்லைனர் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸ்ட்ரீ மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல சந்தேர்னு சொல்லப்படுற ஒரு ஊர்ல ஒரு குறிப்பிட்ட திருவிழாவை கொண்டாடும் போது அந்த திருவிழாவை கெடுக்கிற வகையில ஒரு பெண்ணோட ஆவி அந்த ஊர்ல இருக்கிற ஆண்களை மட்டும் கடத்தி கொண்டு போய் வச்சுக்குது. இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாவே பரவி வர நம்ம படத்தோட ஹீரோவோட ஃப்ரெண்டுமே அதுக்குள்ள போய் மாட்டிக்கிறாரு. சோ அவரை காப்பாத்தி கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரீன்னு சொல்லப்படுற அந்த பேயோட சண்டை போட்டு எப்படி இந்த ஊரை காப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்ற படம் தான் ஸ்ட்ரீ 1. சரி வாங்க இப்ப இந்த ஸ்ட்ரீ 2 படத்துக்குள்ள போலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல லாஸ்ட் பார்ட்டோட கிளைமாக்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. போன பார்ட்டோட லாஸ்ட் சீன்ல நம்ம ஸ்ட்ரீ இந்த ஊர்ல இருக்கிற ஸ்ட்ரீயோட சிலையை பார்த்துக்கிட்டே நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அங்க இருந்து அந்த ஸ்ட்ரீ மூவியோட பார்ட் மூவியுமே ஆரம்பிக்குது. அந்த சிலையை பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டு இருந்த ஸ்ட்ரீயும் பக்கத்துல எழுதி இருக்கிறத பாக்குறா. அதுல வா ஸ்ட்ரீ எங்களை காப்பாத்து அப்படின்னு எழுதி இருக்கிறத பார்த்துட்டு ஸ்ட்ரீயும் இந்த ஊரை விட்டு வெளியில போக முடியும், இந்த ஊரை விட்டு வெளியில போறதுமே காட்டுறாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி பயங்கரமான ஒரு சக்தி பூமிக்குள்ள இருந்து வெளியில வரதையும் நமக்கு காட்டுறாங்க. அது ஆண்களை வேட்டையாடுறது கிடையாது, பெண்களை வேட்டையாடுற ஒரு பேய். அது திடீர்னு அங்க இருக்கிற ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுது. அங்க கட் பண்ணி ஊருக்குள்ள ஒரு மாடர்ன் பொண்ணு ஒண்ணு நைட்ல சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு யாரும் அங்க நிக்கிற மாதிரி தோணுது. அப்பதான் அந்த உருவத்தை நமக்குமே காட்டுறாங்க. ஒரு மாதிரி பயங்கரமா ஷால் மாதிரி மேல மூடிக்கிட்டு இருக்கவர் ஒரு நபர் நிக்கிறாரு. அவர் தலையை தூக்கி வீசுறாரு. அது ஒரு பால் மாதிரி உருண்டு வந்து அங்க நின்னுகிட்டு இருந்த அந்த பொண்ணோட காலடியில வந்து விழுகுது. அந்த பொண்ணும் அந்த தலையை எடுத்து பாக்குறா. அது ஒரு தலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணு அப்படி பேய் மாதிரி பயங்கரமா கத்துறா. அடுத்த செகண்ட் டக்குன்னு அந்த பேயோட வாயில இருந்து ஒரு மாதிரி கயிறு மாதிரி புகை மாதிரி ஒண்ணு வந்து அந்த பொண்ணு அப்படி தூக்கிட்டு போயிடுது. சோ இப்பதான் ஒரு பிரச்சனை சைலண்டா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே கட் பண்ணி படத்தோட பேரை போட்டு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி சில வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப பெண்களுக்கு ஸ்ட்ரீ மேல இருந்து எல்லா பயமும் போயிடுச்சு. ஸ்ட்ரீ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அங்க இருக்கிறவங்களை பயமுறுத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த ஊரே இப்ப திருவிழா கோலமா இருக்கு. அப்ப ஒரு குரியர்காரரு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, இவர் பேரு ருத்ரா. சோ நாமளே இவரை ருத்ரா அப்படின்னு கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த குரியர்காரரு ஹீரோட ஃப்ரெண்டு ருத்ரா கிட்ட ஒரு போஸ்ட் தராரு. ஆக்சுவலா அந்த போஸ்ட் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பட் டெலிவரி இப்பதான் ஆகுது அப்படின்னு கொடுக்குறாரு. அதுல ஃப்ரம் அட்ரஸ் இல்ல, ஆனா டூ அட்ரஸ்ல ஹீரோட அட்ரஸ் தான் போட்டுருக்கு. அது அந்த குரியர்காரமே கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ருத்ராவும் அதை ஓபன் பண்ணி பார்த்தா போன பார்ட்ல ஒரு புக்கை வச்சு தானே ஸ்ட்ரீயை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. பட் லாஸ்ட் பார்ட்லயே அதுல கொஞ்சம் பேஜஸ் இல்லாத மாதிரி காட்டுவாங்கல்ல. சோ அந்த புக்கோட பேஜஸ் தான் இப்ப ஹீரோட பேர்ல வந்து அந்த போஸ்ட்ல இருக்கு. அதை பார்த்து ருத்ராவும் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ விக்கியை தான் காட்டுறாங்க. சோ அவரு ஒரு டெய்லர். அவரு அங்க இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து விக்கின்னு கூப்பிட ஒரு சவுண்ட் கேட்டு திரும்பி பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்களை நாம இதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படின்னு கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ ஹீரோயின் தான் இங்க நிக்கிறது அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்டு நீங்க வந்துட்டீங்களா, அன்னைக்கு போனவங்க இப்பதான் வரீங்க அப்படின்னு கேட்க, அதான் இப்ப வந்துட்டேன்ல அப்படின்னு கொஞ்சம் க்ளோஸா வந்து கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போறாங்க. அப்ப ஹீரோவும் என்னங்க நேத்து நைட் ட்ரிங்க் பண்ணிட்டு மார்னிங் பிரஷ் பண்ணலையா அப்படின்னு கேட்க, அப்பதான் ஹீரோயின் செம்மையா காண்டாகி ஓங்கி கண்ணத்திலே சப்புன்னு ஒன்று வைக்கிறாங்க. இப்பதான் ஹீரோட கண்ணுக்கு தெரியுது வந்தது ஹீரோயின் இல்ல ருத்ரா அப்படின்னு. சோ ருத்ராவும் வந்த விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி அந்த சந்தேரிபுரம் புக்ல மிஸ் ஆன அந்த பீசஸ் எல்லாம் இப்ப வந்திருக்கு. அது கூடவே அவர் வந்துட்டாருன்னு ஒரு சின்ன ஸ்லிப்ல எழுதியுமே வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோவும் யார் வர்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம ஏய் போடா போய் பிரஷ் பண்ணுடா அப்படின்னு ருத்ராவை கலாச்சி அனுப்பி வச்சிருக்காரு. அப்படி கீழே வந்து நம்ம ஹீரோவா அவரோட அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கிக்கிட்டு அவரோட ஃப்ரெண்ட பார்க்க போறாரு. ஹீரோட ஃப்ரெண்டோட பேரு பிட்டு. ஹீரோவும் அங்கே வர பிட்டுமே அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட பேசிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்ப போற டைம்ல பிட்டுவோட கேர்ள் ஃப்ரெண்டும் மண்டே நைட் எனக்கு வந்து பாட்டு பாடுவேன் அப்படி சொல்லிருக்கேல அப்படின்னு சொல்ல இவரும் நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கே கட் பண்ணி மண்டே நைட் தான் கட்டுறாங்க. அங்கே அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட பாட்டு பாட வச்சு தூங்க வைக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோமே கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பிட்டுவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட தூங்க வச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி இருந்து திடீர்னு ஒரு ஆறுடி உருவம் ஒண்ணு அப்படி நகர்ந்து போற மாதிரி காட்டுறாங்க. இவங்களும் திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்ல. அப்படியே அங்க தூங்க வச்சுக்கிட்டு இருந்த அந்த பிட்டுவோட கேர்ள் ஃப்ரெண்ட தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சடனா கதவுலாம் திறக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல அங்க இருந்த ஒரு பால் மாதிரி ஏதோ ஒன்று உருண்டு அப்படி அந்த பொண்ணு தூங்கி இருக்கிற அந்த பெட்டுக்கு கீழே போயிடுது. இந்த பொண்ணு என்னதுன்னு எழுந்திருச்சு அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே படுத்துக்கிறா. அப்ப அவளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டேபிள் மேல விசில் அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவளுமே திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி தூங்கலாம் அப்படின்னு திரும்பி படுத்தா அங்க திடீர்னு ஒரு தலை மாதிரி ஒண்ணு வந்து இவளை பத்தி பயங்கரமா கத்த இந்த பொண்ணுமே அந்த தலையை பத்தி பயங்கரமா கத்துறா. அதுக்கப்புறம் பயந்து போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கிறா. அதை பார்த்து அந்த பீத்தலையும் அந்த பொண்ணை பயமுறுத்துறதுக்காக அந்த பாத்ரூமோட கதவுல அதோட தலையை பதிச்சு பயமுறுத்துது. அதை பார்த்து இந்த பொண்ணு பயந்து நிக்கிறப்ப சடனா பின்னாடி இருந்து அவள் அந்த பீத்தலையும் அப்படியே தூக்கிட்டு போயிடுது. இந்த சவுண்ட் கீழே போய்கிட்டு இருந்த நம்ம ஹீரோக்கோட ஃப்ரெண்ட் பிட்டுக்குமே கேக்குது. அவங்க ரெண்டு பேருமே ஓடி வந்து பார்த்தா அந்த பொண்ணு இருந்த அந்த பாத்ரூம்ல ஏதோ ஒரு பெரிய ஓட்டம் விழுந்திருக்கு. அது வழியா கீழே பார்த்தா நிறைய பேர் இங்க வராங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அந்த பொண்ணை தேடி எல்லாருமே போறாங்க. அப்ப கீழே ஒரு காலடி தடம் தெரியுது. அதை பார்த்தா ஒரு பெரிய உருவம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன திங்க் பண்ணி ஒவ்வொருத்தரும் காட்ஜில்லாவா இருக்குமோ டைனோசரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ருத்ராகும் இது ஒரு அசுரனோட காலடி அச்சா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்ப பின்னாடி வந்து ஒரு பிச்சைக்காரன் சொல்றாரு ஆமா அது ஒரு அசுரன் தான், அவன் பேரு சக்காட்டா அப்படின்னு சொல்ல அதை ஃபர்ஸ்ட் யாருமே நம்ப மாட்டாங்க. அப்பதான் அவன் அந்த பிட்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட கால் ஷாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு அதை எடுத்து காமிக்கிறாரு. சோ அதை பத்தி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேசும்போது நமக்கு தெரிய வருது இந்த பொண்ணு மட்டும் இல்லாம கொஞ்ச நாளாவே காணாம போன பொண்ணுங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் காணாம போயிருக்காங்க, யாருமே வெளியூர் போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு தூரத்துல யாரும் நிக்கிற மாதிரி தெரியும். நம்ம ஹீரோவும் அந்த உருவத்தை அப்படி பின்தொடர்ந்தே போறாரு. அப்படி போன அந்த உருவம் நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்த பக்கமா போய் மறைஞ்சு போயிடுது. ஆனா நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையுமே ஸ்ரீ தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஸ்ரீயோட சிலை கிட்ட போயிட்டு அதான் நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம்ல அப்படின்னு மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படி கேட்க அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ விக்கின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோன் தான் இங்க நிக்கிறா. பட் ஹீரோட கண்ணுக்கு தான் அடிக்கடி இப்ப ஹீரோன் தெரியறனால ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ வந்து நிக்கிறாங்க
அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிரின்ஸ் கிட்ட பேசுற மாதிரி ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காரு. பட் ஹீரோனோ நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னாலும் ஹீரோ நம்பாம என்ன ஒரு அடின்னு சொல்லவும் ஹீரோன் செம்மையா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ நம்புறாரு வந்திருக்கிறது ஹீரோன் தான் அப்படின்னு. அவரு ரொம்பவே ஜாலியா டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் ஹீரோன் சொல்றாங்க இங்க காணாம போன பெண்கள் எப்படி காணாம போனாங்க அப்படின்னு, யார் தூக்கிட்டு போனது அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்ல அது கேட்ட ஹீரோ யாருன்னு கேக்குறாரு. அவர் பேரு சகாட்டான்னு சொல்றாங்க. சோ அதுக்காக தான் இந்த படத்தோட பேரு ஸ்ட்ரீட் டு சகாட்டா டெரர்னு வச்சிருக்காங்க போல. இவ்வளவு நாள் அது ரொம்பவே அமைதியா இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு தான் ரொம்ப சவுண்ட் போட்டு காமிச்சு கொடுத்துச்சுன்னு சொல்ல அப்போதான் ஹீரோனோ அங்க இருக்கிற ஒரு சுவரை காமிக்கிறாங்க. அதுல ஒரு சில விஷயம் புரிச்சிருக்கு. என்ன இருக்குன்னா யாரோ ஒரு பொண்ணு இன்னொரு ஆம்பளையோட தலையை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அது ஒரு சின்ன பொண்ணு பாக்குற மாதிரி இருக்கு. அதை பார்த்த ஹீரோவோ இந்த சின்ன பொண்ணு யாருன்னு கேட்க அதுக்கு ஹீரோனை திருன்னு முழிக்கிறாங்க. அப்புறம் அங்கிருந்து ஹீரோவோ நேரா நம்ம ருத்ராவை தான் பார்க்க வராரு. ஏன்னா ருத்ரா ஒரு லைப்ரரியன். சோ அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்காரு. சோ அப்பதான் ருத்ராவோ அந்த போஸ்ட்ல வந்து அந்த பேஜஸ் படிக்கிறாரு. என்னன்னா லாஸ்ட் பார்ட்ல ஸ்ரீ அழிக்க ஒரு புக் இருக்கும்ல, அதுல சில பேஜஸ் மட்டும் மிஸ் ஆயிருக்கும்ல, அந்த பேஜஸ் தான் இது. அதுல என்ன எழுதிருக்குன்னா சகாட்டான்னு சொல்லப்படுற அந்த ஆவியை ஒரு பொண்ணால மட்டும் அழிக்க முடியும்னு எழுதிருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு கதை மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. சந்தேரின்னு சொல்லப்படுற அந்த ஒரு தான் அந்த ஊரோட பிரசிடென்ட் வேற. அவரோட பையன்ல பொண்ணுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும், வெளியில போக கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு உமனேசர் அவரை இருந்திருக்காரு. சோ அவருக்கு இந்த ஸ்ரீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுத்தமா பிடிக்கல. சோ அதனாலதான் அவர் இந்த ஸ்ரீயோட லவரை அவரோட கண்ணுக்கு முன்னாடி கழுத்தெடுத்து போட்டு கொன்னுட்டு இந்த ஸ்ரீயையுமே நெருப்ப வச்சு எரிச்சிருக்காரு. இந்த கதையை எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குல்ல, என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ இவர் பிரசிடென்ட் அப்படிங்கறதுனால இவருக்கும் சில விசுவாசிகளா இருப்பாங்கல்ல, சோ அவங்க தான் இதை பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ரீயை நெருப்புல போட்டதையும் அவளோட லவரை கழுத்தை கட் பண்ணி கொலை பண்ணதையும் ஒரு சின்ன பொண்ணுக்கு முன்னாடி தான் வச்சு பண்ணிருப்பாங்க. அப்படி செத்து போன அந்த ஸ்ரீயோட ஆவி திரும்பி வந்து அந்த பிரசிடென்ட கழுத்தை ரெண்டா கட் பண்ணி கொண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கொன்ன பாடிய பூமிக்கு அடியிலுமே புதைச்சு வச்சிருப்பாங்க. அப்படி கழுத்தறுப்பட்டு கொல்லப்பட்ட அந்த ஆவியை சக்காட்டான்னு சொல்லுவாங்களாம். அது ஒரு அரக்கனுக்கு சபம். ஸ்ரீ இந்த ஊருக்குள்ள இருந்த வரைக்கும் சக்காட்டாவால வெளியில வர முடியல. எப்ப ஸ்ரீ இந்த ஊரை விட்டு வெளியில போக முடிவு பண்ணாங்களோ, எப்ப அந்த ஊரை விட்டு வெளியில போனாங்களோ அப்பவே இந்த சக்காட்டா ஃப்ரீ ஆயிட்டான். வந்ததுமே இவனுக்கு தான் பொண்ணுங்கள்லாம் ஆகாதுல, வீட்டுக்குள்ளே இருக்குன்னு அப்படின்னு நினைப்பான்ல, அதனால அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறதுனால மாடர்ன் பொண்ணுங்களா பார்த்து அவனோட உலகத்துக்கு அந்த பொண்ணுங்களை தூக்கிட்டு போயிடுறான். இந்த விஷயம் எல்லாமே அந்த பேஜஸ்ல போட்டிருக்கு. இப்ப விட்டுவோம் இதுல இருந்து அந்த விஷயம் போட்டிருக்கு அப்படின்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் ஹீரோன் தான் சொன்னா அப்படின்னு சொல்றான். அதுக்கு விட்டுவோம் அப்படியே அவகிட்ட என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு கேளுடா அப்படின்னு சொல்ல சரின்னு ஹீரோவும் ஹீரோன் கூட ஒரு மெலோடி சாங் பாடுறாரு. பாட்டு முடியும் போது ஹீரோனோட வயல அவரோட விரல வைக்க ஸ்ரீயும் திடீர்னு பேயா மாதிரி கடிச்சிடுறா. அதை பார்த்த ஹீரோவும் பயந்து கத்துற அந்த சவுண்ட் கேட்டு அங்க வந்து ருத்ராவும் விட்டுவோம் என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒண்ணுமில்லடா நான் அவளை கொஞ்சம் போது அவ என்ன பேயா மாதிரி கடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்களும் நாங்க தான் சொன்னோம்ல அவ மனுஷி கிடையாது பேய்னு சொல்லி ஹீரோவை கலாய்க்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் அவளை உண்மையா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இவங்களும் இங்க பேசும்போது நம்ம விட்டுவோம் கொஞ்சம் சோகமா ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. இவங்களும் என்னாச்சு அப்படின்னு கேட்க எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் தெரிஞ்சா தெரியும்போல நாம தான் ஸ்ரீயை அனுப்பி வச்சு இந்த சக்காட்டாவை எழுப்பி விட்டுட்டோம், மறுபடியும் ஸ்ரீ வந்தாதான் இந்த சக்காட்டாவை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இப்ப ஸ்ரீயை எங்க போய் கூட்டிட்டு வருவா அப்படின்னு கேட்க அதுக்கு ஒருத்தன் இருக்கான்னு சொல்றாங்க. அங்கே கட் பண்ணி விக்கியும் விட்டுவும் ஜனாவை தேடி போறாங்க. அங்க ஜனா அவரோட கசின் பாஸ்கர் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சோ இந்த மூவியோட பேரு பெடியா. 2022 ரிலீஸ் ஆன படம். இந்த பெடியா மூவியோட ரெஃபரன்ஸ் தான் இங்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பெடியானா மனித ஓனாய்னு அர்த்தம். இப்ப இவங்க ரெண்டு பேத்தையுமே பார்த்ததும் ஜனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சடனா உள்ள இருந்து பாத்திரம் எல்லாம் கீழே விழுகிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அதை கேட்டு விக்கியும் விட்டுவோம் ஓ என்னடா ஜனா தனியா வந்து பொண்ணு கூட எல்லாம் லிவிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்படி உள்ள போனா அங்கே ஓனாயா மாறின பாஸ்கர் இருக்காரு. ஆனா அது இவங்களுக்கு தெரியாது போல. சோ என்னடா இவ்வளவு பெரிய நாயை வளர்க்குற அப்படின்னு ஜனாவை பார்த்து கேட்கும் போதே அந்த ஓனாயுமே அங்கிருந்து காட்டுக்குள்ள ஓடி போய் மறைஞ்சிக்குது. அதுக்கப்புறமா தான் இவங்கிட்ட வந்து விஷயத்த சொல்றாங்க நாம ஸ்ரீய மறுபடியுமே கூப்பணும் அப்படின்னு. அதுக்கு நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்ல ஜனாவும் ரொம்பவே பயந்து நான் கண்டிப்பா வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இவன் ஃபர்ஸ்ட் ஊருக்கு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இல்லடா அந்த மாதிரி ஒரு டிராமா போட போறோம், அது ரியலிஸ்டா இருக்கிறதுக்காக நீயுமே ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை சண்டேரிக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த ஊர்ல தானே ருத்ராவும் இருக்காரு. சோ ருத்ராவும் இந்த மாதிரி டிராமா எல்லாம் போடுவாரு. சோ ஜனாவும் நீங்க போட போற அந்த டிராமா எல்லாம் நானுமே நடிக்க போறேன் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியா சொல்லும் போது ருத்ராவும் வளர ஆரம்பிக்கிறாரு. இல்ல நான் எதுவும் டிராமா போடல, உண்மையாவே சக்காட்டாவை அழிக்கிறதுக்காக ஸ்ரீ வந்தாங்களா அப்படி சொல்ல ஃபர்ஸ்ட் அதை கேட்ட ஜனாவும் ரொம்ப பயந்தாலும் சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. சோ அப்புறம் என்ன எல்லாருமே இந்த ஸ்ரீ இருந்த அந்த கோட்டைக்கு தான் போறாங்க. அங்கே போயிட்டு ஸ்ரீயக்கா நான் ஜனா வந்திருக்கேன் வாங்க அப்படின்னு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போதான் விக்கி சொல்றான் நாம எல்லாருமே இருந்த ஸ்ரீ எப்படி வருவாங்க, சோ நாமெல்லாம் கொஞ்சம் மறைவா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜனாவை பாக்கட்டும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஜனா கிட்ட ஒரு நிமிஷம் அங்கே பாரு அப்படின்னு சொல்ல இவனவே திரும்பி பார்த்துட்டு
பார்த்துட்டு இங்க பார்த்தா இங்க இருந்த யாரையுமே காணோம். சோ இப்ப ஜனா மட்டும் தனியா போறான். அப்ப திடீர்னு அங்க வந்து ஜகாட்டாவும் ஜனாவோட உடம்புக்குள்ள பூர ஜனா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் உயிட்டா மாதிரி அந்த இடத்துல தூங்குறான். அதை பார்த்த விக்கி, பிட்டு, ருத்ரா எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஜனா அப்படியே கீழே விழுந்து துடி துடிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறமா கொஞ்ச நேரத்துல எல்லாமே அமைதியாயிடுது. என்னன்னு பார்த்தா ஜனா செத்து போயிட்டான். அது பார்த்த விக்கியும் சும்மா இருந்த ஒண்ணு நானே கூப்பிட்டு வந்து கொன்னுட்டாடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறான். தீலாம் ஒண்ணு வர வேணாடா, நீ மட்டும் எப்படியாவது வாடா அப்படின்னு எல்லாருமே சோகமா இருக்கும் போது டக்குன்னு ஜனா கண்ணை திறந்துட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுறான். இதை பார்த்த அவங்களும் அப்பாடா இவன் சாகல போறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அவன் பின்னாடியே ஓடுறாங்க. அதே நேரத்தில் அந்த சக்காட்டாவும் இவங்களை துரத்திக்கிட்டே வருது. இவங்களும் பைக் எடுத்துக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருக்க இவங்களை விடாம சக்காட்டாவும் துரத்திக்கிட்டு வர அதை பார்த்த விக்கியும் ருத்ரா கிட்ட ஆல்கஹால் இருக்கும், அதை இந்த மண்டியில ஊத்தி குளுத்தி விடு அப்படின்னு சொல்ல இவனும் குளுத்தி விட்டுறான். அதனால அது கொஞ்சம் நகர்ந்து போகுது. இவங்க அந்த நேரத்துல பயந்து ஊருக்குள்ள வந்து ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் விடாம துரத்திக்கிட்டே வருது பின்னாடியே. அங்க வந்து அவங்கள மறுபடியுமே பயமுறுத்த இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறாங்க. எப்படியும் அதையுமே கண்டுபிடிச்சு இந்த அசுரன் அவங்கள கொல்ல ட்ரை பண்ண இவங்களும் அவனை அடிக்க ட்ரை பண்றாங்க. பட் முடியல. இந்த அசுரன் நம்ம ஹீரோ வந்ததுமே ஹீரோ சொல்றாரு, அப்பாடா இப்பயாவது வந்தியே அப்படி சொல்றாரு. ஸ்ரீயும் அங்கே வந்து அவங்களோட சடையை வச்சு அந்த அசுரனை அடிக்க பாக்குறாங்க. ஒரு லெவலுக்கு மேல ஹீரோனால இந்த அசுரனை சமாளிக்க முடியல. அந்த அசுரன் ஹீரனை அப்படி தூக்கி போட்டுருது. அப்ப ஹீரோவும் ஓடி வந்து ஹீரோனை காப்பாத்துறாரு. அப்ப அங்க இருக்கிற ஸ்ரீயோட சிலைய இவங்க மேல தள்ளி விட்டு அந்த சக்காட்டாவை இவங்களை சாகடிக்க பார்க்க இவங்களுமே அதுல இருந்து எப்படி தப்பிச்சு நிமிந்து பார்த்தா இப்ப அந்த அசுரனும் அவனோட தலைய தனியா கையில எடுத்து வச்சுக்கிட்டு சிரிக்கிறான். அப்படி சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. இப்ப எல்லாருமே ஒரு மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த திருவிழா முடியறதுக்குள்ள இந்த சக்காட்டாவை நம்ம எப்படியாவது அழிச்சாகணும் அப்படி சொல்ல அதுக்கு நம்ம ருத்ராவும் அதான் ஸ்ரீயோட ஜடை இருக்குல்ல அதை வச்சு கொண்டுலாம் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோனும் இல்ல அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. நேத்து நைட்டு பாத்தீங்களா அது என்ன ஒரு நிமிஷத்துக்குள்ளே தூக்கி போட்டுச்சு. இந்த அசனாலிக்கு என்னோட சக்தி மட்டும் போதாது, ஒரு மகா சக்தினாலதான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மகா பூஜை நடக்கும் போது அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அங்கே கட் பண்ணி ஜனாவை போய் பார்த்தா அவங்க அம்மாவும் பயங்கரமா திட்டுறாங்க. அப்புறமா அவங்கள ஒரு வழியை சமாளிச்சு ஜனா கிட்ட போயிட்டு என்னாச்சுன்னு கேட்டா என்னால கண்ணை மூடவே முடியல அப்படின்னு சொல்றான். எங்க என்னத்தை பார்த்தா அப்படின்னு கேட்க அதுக்கு அவனும் அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி நெருப்பு குழம்பா இருந்துச்சு, காணாம போன பொண்ணுங்க எல்லாருமே அங்கேதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு விட்டுவோம் என்னோட லவ்வரை பத்தி அப்படின்னு கேட்க ஆமா பார்த்தேன் அந்த பொண்ணுக்கு மொட்டெல்லாம் அடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு விட்டுவோம் ஐயோ இப்பதானே 2500 ரூபாய் செலவு பண்ணி ஹேர் கலர் எல்லாம் பண்ணி விட்டேன் எல்லாமே போச்சு அப்படின்னு புலம்புறான். அது மட்டும் இல்லாம அதை பார்த்தா நம்ம உலகம் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல இவங்களும் இந்த பெஸ்டிவல் முடியறதுக்குள்ள அந்த அசரனை அழிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்ப நம்ம ஜனாவும் என்னால கண்ணை மூடவே முடியல, மூடுனாலே அந்த விஷயம் மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோனும் அவனோட தலையில கையை வச்சு அவனை தூங்க வைக்கிற மாதிரி பண்றாங்க. அப்படி இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வருது. ருத்ரா தான் எல்லாருக்கிட்டயுமே போய் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ தான் டெய்லர் ஆச்சு. சோ நிறைய பேர் ஆல்டரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்காங்க. என்னன்னா நிறைய பேர் லோனுக்கு வச்சுதான் தைச்சிருப்பாங்க பிளவுஸ், அதை ஹீரோ தான் ஸ்டிச் பண்ணியுமே கொடுத்திருப்பாரு. இந்த மாதிரி விஷயம் ஊருக்குள்ள நடக்கிறதுனால எல்லாருமே பயந்துகிட்டு எங்களுக்கு லோனுக்கு அப்படி க்ளோஸ் பண்ணி தச்சு கூட அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 2-3 லேடிஸ் வந்து ஒழுங்கா அந்த ஸ்ரீ இருக்கிற வரைக்கும் ஊருக்குள்ள இருக்கிற ஆம்பளைகளை மட்டும் தான் தூக்கிட்டு போச்சு, நீ ஸ்ரீயை வெளியில அனுப்பி விட்டு இப்போ ஒரு பெரிய அசுரனை எழுப்பி விட்டுட்ட, சோ இவனையும் நீ தான் அனுப்பி வைக்கணும் அப்படி சொல்றாங்க. இதுக்கு ஹீரோ கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாங்கன்னா பார்ட் 1 படத்துல அந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊருக்கே ஹீரோ தான் பாதுகாப்பா இருப்பாரு, அதனாலதான் இவர்கிட்ட வந்து சொல்றாங்க. அங்கே கட் பண்ணி அகைன் எல்லாருமே மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க உன்னால மட்டும்தான் அந்த சக்காட்டாவை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க, நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் சரி சிக்கிட்டேன் வேற என்னத்தை பண்றது அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோனோ இந்த சக்காட்டாவை தலையை அறுத்து சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர கத்தி ஒண்ணு ஹீரோ கிட்ட தராங்க. ஆனா ஹீரோ ஃபர்ஸ்ட் பயப்படுறாரு, அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாரு. அப்புறமா அங்கே ஒரு பிளான் ஒண்ணு போடுறாங்க. என்ன பிளான்னா இந்த சக்காட்டாவை நாம இருக்கிற ஒரு இடத்துக்கு வர வச்சு அதை ட்ரிக் பண்ணி சாகடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த சந்தேரி டவுனுக்கு சென்ட்ரல ஆட விட்டு வெயிட் பண்ணுவோம். அப்ப இந்த பொண்ணை தூக்கிட்டு போறதுக்காக அந்த சக்காட்டா வருவான். அப்ப விக்கி இந்த கத்தியை வச்சு அந்த அசுரனை அழிச்சிடுவான் அப்படின்னு ஒரு பிளான போட்டிருக்காங்க. சரி இப்ப அந்த பொண்ணுக்கு எங்க போறது அப்படின்னு கேட்க அதுக்கு தான் என் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காளே அப்படின்னு ருத்ரா சொல்றாப்ல. அதுக்கு ஜனாவும் உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா அது அப்ப கிழவியாதான் இருக்கா அப்படின்னு கேட்க இல்லடா வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அங்க கட் பண்ணா ஸ்ட்ரைட்டா ருத்ராவோட லவரை பார்க்க தான் போறாங்க. அது வேற யாரும் இல்ல நம்ம தமனா தான். அவங்க ஆல்ரெடி ஒரு டான்சரா தான் இருக்காங்க போல. சோ அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேக்குறாங்க. இவங்களும் சரி ருத்ராக்காக ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டான்ஸ்மே ஸ்டார்ட் ஆகுது. இவங்க ப்ரிப்பேர் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுமே கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பாட்டும் போகும்போது இங்க நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த சக்காட்டா வேர்ல்டுக்குள்ள எப்படி போறது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களால போகவே முடியல. அப்ப ருத்ராவை ஜனாவும் தனியா கூப்பிட்டு வந்து பேசுறாரு. என்னன்னா நம்ம ஜனா அந்த அசுரனால சாகுற அளவுக்கு போயிட்டு வந்ததுனால அந்த அசுரன் என்ன நினைக்கிறான் என்ன பண்றான் அப்படிங்கறத இந்த ஜனாவால ஃபீல் பண்ண முடியுது. சோ அததான் ருத்ரா கிட்ட வந்து சொல்றான். இங்க அப்படியே பாட்டு முடியறதுக்குள்ள கரண்டுமே கட் ஆயிடுது. அப்ப அங்கே
வந்த அந்த சகாட்டா அப்படிங்கிற அந்த அசுரன் அப்ப அங்க அசுரம் வந்து நிக்கிறான். அவனை பார்த்து ஹீரோ அந்த கத்தியை கையில எடுத்துக்கிட்டு தைரியமா முன்னாடி வந்து நிக்கிறான். ஆனா உண்மையை சொல்ல போனா உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு தான் நிக்கிறாப்ல. இத தூரத்துல இருந்துகிட்டு ஜனாவும் ருத்ராவும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப ஹீரோவும் கிட்ட போய் பார்த்தா அந்த ஜகாட்டாவோட தலையை காணோம். அதுக்கு இவர் அந்த ஜகாட்டா கிட்டே போயிட்டு என்னடா உன் தலையை காணோம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஜகாட்டாவும் காண்டாகி ஒரு கத்தும் பாருங்க. அது ஒரு மந்திர வேவ் போல அங்க இருக்கிற எல்லா ஆண்கள் மேல பட்டதுமே எல்லாருமே வசியமாயிடுறாங்க. ஆனா இந்த ஜகாட்டாவும் ருத்ராவோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போக இவங்களே வெளிவிடுறாங்க. இதை பார்த்த ருத்ராவால தாங்கிக்கவே முடியல, கத்தி கதறிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஜகாட்டா கத்தனா அந்த கத்துல ஹீரோ மட்டும் தான் வசியமாகாம இருந்திருப்பார் போல. அதே மாதிரி ஜனாவும் ருத்ராவும் வசியமாகாம நார்மலா இருப்பாங்க. மீதி இருக்கிற ஆண்கள் எல்லாருமே ஒரு மாதிரி வசியமாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாருமே பெண்களை இந்த ஜகாட்டா மனசுல இருக்கும்போது எப்படி இந்த பொண்ணுங்களை வீட்டுக்குள்ள இருக்கணும் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல, அதே மாதிரி அந்த ஜகாட்டாவோட வசியமான அந்த ஆண்கள் எல்லாருமே அதே மாதிரி நடந்துக்கிறாங்க. கேர்ள்ஸ் ஸ்கூல் எல்லாத்தையுமே மூடுறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஸ்ரீயோட வேஷம் போட்டு பொண்ணுங்களெல்லாம் பயமுறுத்தி விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சகாட்டாவோட வேஷம் போட்டுக்கிட்டு இப்ப ஆம்பளை பசங்க எல்லாருமே பொண்ணுங்களை பயமுறுத்துறாங்க. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு மேல வந்த ருத்ராவும் வேகமா ஓடி வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு லெட்டர் வந்திருக்கும்ல, அது மொட்டை கடைசி கிடையாது. அதுக்கு பின்னாடி பாருங்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீல் இருக்கு. சோ நாம இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த லெட்டரை யார் அனுப்புனாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்ல, அப்புறம் என்ன எல்லாருமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. அங்கே போனா நிறைய பேர் மனநல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவரா மனநல பாதிக்கப்பட்டு இருக்கிறவர் தான் அக்ஷய் குமார். அவருமே கொஞ்சம் மென்டல் அஃபெக்ட் ஆயிருக்காரு போல. அவரு தன்னைத்தானே ஒரு ஷாஜகான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டணும் அப்படின்னு பினாத்திக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவரு நம்ம ஜனாவை பார்த்துட்டு என்னோட மும்தாஜ் நீ தான் அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. சோ இதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பாரா ஜனா அந்த மனநல பாதிக்கப்பட்டவரு உன்னதான் மும்தாஜா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சோ நீ அப்படியே பிசி விஷயத்த வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவருமே போயிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி கொஞ்சம் வாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் பேசுறாப்ல. என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு தாஜ்மஹால்லாம் கெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் சரி நீ தானே அந்த லெட்டர் போட்ட, உனக்கு அந்த சகாட்டா பத்தி தெரியுமா, ஏதாவது சொல்லு, என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு கேட்க, அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா இந்த சகாட்டா என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்றாரு. அதாவது சகாட்டாவோட வம்சாவளி தான் இந்த அக்ஷய் குமார். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த அசுரனை அழிக்கணும் அப்படின்னா நீங்க அவனோட இடத்துக்குள்ள போகணும். அது ஒரு நார்மலான மனுஷனால முடியாது. ஒரு ஆணாகவும் பெண்ணாகவும் கலந்த ஒரு உருவமா போக முடியும். அப்படி இல்லனா ஒரு மனிதனும் மிருகமும் கலந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளா தான் போக முடியும் அப்படி சொல்ல, இவங்க வீட்டுக்கு வந்து திங்க் பண்றாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப நம்ம திருநங்கையா மாதிரி தான் போக முடியுமா அப்படின்னு எல்லாருமே யோசிக்கும் போதுதான் நம்ம ஜனாவும் இன்னொரு பிளான சொல்ல ட்ரை பண்றாரு. பட் யாருமே அதை பெருசா கவனிக்கல. அங்கே கட் பண்ணி ருத்ரா, ஜனா, விக்கி, ஹீரோயின் இவங்க எல்லாருமே அந்த குகைக்குள்ள போக ட்ரை பண்றாங்க. அந்த குகையை பார்த்து இப்ப வந்துகிட்டு இருக்கும் போது இங்க விட்டு தான் அந்த சகாட்டாவோட வசியமா இருக்கான்ல, அவனுமே அங்கே வந்து நீங்க எல்லாருமே இந்த சகாட்டாவுக்கு தலை வணங்குங்க அப்படி சொல்ல, இவனை விட்டா ஏதாவது பண்ணிடுவா அப்படி சொல்லிட்டு இவங்க கூடவே பிட்டுவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சோ இப்ப அந்த சகாட்டா வேர்ல்டுக்குள்ள போறதுக்காக நம்ம ஹீரோயின் ஹீரோட உடம்புக்குள்ள இவங்க மந்திர சக்தியை யூஸ் பண்ணி உள்ள போறாங்க. இப்ப ஹீரோயின் லாஸ்ட் டைமா உள்ள போக ட்ரை பண்ணும்போது அவங்களால போக முடியாது. இப்பதான் ஒரே உடம்புக்குள்ள 2 பேர் இருக்காங்களா, அது ஆணும் பொண்ணும். சோ இப்ப அந்த சகாட்டா வேர்ல்டுக்குள்ள இவங்க போக முடியுது. உள்ள போய் பார்த்தா ஜனா சொன்ன மாதிரி தான் அந்த உலகமே இருக்கு. ஃபுல்லாவே லாவா மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோயின் ஹீரோட உடம்புக்குள்ள இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் போ அந்த சகாட்டாவை அழிக்க போற அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நானுமே ஒரு பொண்ணா தானே இருக்கேன், அதனால அவன் என்ன அழிக்க வரும்போது நீ அவனை அழிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் இல்ல உன்னெல்லாம் பணி வைக்க முடியாது, என்னால அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, சொன்னா புரிஞ்சுக்க விக்கி, உன்னால என் கூட வாழ முடியாது, அதுக்கு காரணம் சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோவும் உள்ள போறாரு. அப்படிங்க வெளியில நம்ம ஜனாவும் லைவ் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னா ஜனாவுக்கு தான் அந்த சகாட்டை நினைக்கிறதெல்லாம் அப்படி பார்க்க முடியுதுல. சோ ஜனாவும் வெளியில ருத்ரா கிட்ட அவன் இப்ப உள்ள போறான் அப்படின்னு கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்க, அப்படியே உள்ள காட்டுறாங்க. ஹீரோ போற வழியில பிட்டோட லவரு, ருத்ராவோட லவரு அப்படின்னு எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே கூப்பிட்டு ஹீரோவும் பார்க்க அவங்க அசை கூட மாட்டாங்க. ஏன்னா சகாட்டாவால அவங்க எல்லாருமே வசியம் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த டைம் பார்த்து இங்க அந்த சகாட்டாவை நம்ம ஹீரோனை தூக்கி வசியம் பண்ண பார்க்க ஹீரோ அவர் கையில ஹீரோன் மந்திரிச்சு கொடுத்த அந்த கத்தியை வச்சு வெட்டுறாரு. அந்த தலையை வெட்டுறாரு. அந்த தலையுமே அப்படி ரெண்டாயிடுது. ஹீரோனை எப்படியே காப்பாத்திடுறாரு. அதை வெளியில இருக்கிற ஜனாவும் ருத்ரா கிட்ட சொல்றான், இங்க ஹீரோனை காப்பாத்திட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா இந்த ஹீரோ விட்டுன அந்த சகாட்டாவோட தலை இப்போ 2 தலையா மாறிடுது. வெட்ட நிறைய தலையா மாறிக்கிட்டே இருக்கு. அதாவது இந்த சகாட்டாவுக்கு நிறைய பவர் இருக்கு போல. அதை பார்த்த ஹீரோனை எழுந்து நம்ம ஸ்ரீயோட ஜடையத்தை இவங்க வச்சிருக்காங்கல்ல, அதை எடுத்து ஒரு சொல்லட்டுவாங்க பாருங்க. அப்போதான் அந்த சகாட்டா கொஞ்சம் பயப்படுது. அதை யூஸ் பண்ணி ஹீரோ அந்த பேய் தலையை மறுபடியும் வெட்டினா அதை இப்பவுமே நிறைய தலைகளா மாறிடுச்சு. இப்ப இவங்க 2 பேத்தையுமே சுத்தி அந்த தலை வரும்போது இப்போதான் ஹீரோன்னு பாக்குறாங்க நம்ம ஸ்ரீ இந்த சகாட்டாவோட தலையை வெட்டும்போது ஒரு கத்தியை யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, ஒரு அருவா, அது அங்கேதான் இருக்கு. அதை கொண்டு வந்து இந்த சகாட்டாவோட கதையை முடின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் சரின்னு எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஓவரா பேசுறாப்ல. டேய் ஒழுங்கு மரியாதையா அங்க இருக்கிற பொண்ணுங்களை விடுதலை பண்ணு அப்படின்னு சொல்ல, இந்த சகாட்டாவும் பார்த்து கொஞ்சம் அமைதியா நிக்குது. இப்ப ஹீரோவும் அந்த அருவாளை
மேல மாசா எடுக்க போனா அது உள்ள ஸ்டக் ஆகி இருக்கு. அவ்வளவுதான் ஹீரோ செம்மையா ஷாக் ஆக ஹீரோன்னு சொல்ல இவருமே மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவரால் எடுக்கவே முடியல. ஒரு கட்டத்துல ஹீரோவை பயமுறுத்தி அந்த சகாட்டா ஓட விட்டுருது. வெளியில ஜனாவும் இதை ரொம்பவே டென்ஷனா ருத்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க சகாட்டாவோட உலகத்துல சகாட்டா ஹீரோனை வசியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப தூரத்துல இருந்து ஓனை ஊழ வர்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்டால இந்த சகாட்டாவும் கொஞ்சம் டைவர்ட் ஆகுது. அப்பதான் மேல காட்டுறாங்க நம்ம வருண் தவான். யாருன்னா ஆல்ரெடி சொன்னாமல பெடியா படம் அதோட ஹீரோ தான் இவரு. நம்ம ஜனாவோட கசின். இவரும் அப்படி ஒரு ஓனாயா மாதிரி உள்ள வந்து இந்த ஜகாட்டாவோட தலையை கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்காரு. இத சகாட்டாவால சமாளிக்க முடியல. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோனை தூக்கி விட்டுட்டு, என்னங்க இது இவ்வளவு பெரிய நாயா இருக்கு அப்படின்னு கேட்க, ஏ லூசு அது நாய் இல்ல, அது பேரு பெடியா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க பார்த்தா இப்ப சகாட்டாவோட தலை மட்டும் தானே இவ்வளவு பிரச்சனை பண்ணுச்சு. இப்ப அதோட பேலன்ஸ் உடம்புமே அங்கே வந்து ஒரு முழு உருவமா அவங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குது. இப்ப அது ஒரு கத்த அதை தாக்குறதுக்காக நம்ம ஹீரோன் அப்புறம் அந்த ஓனாய் 2 பேருமே சேர்ந்து போறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சகாட்டாவை பிடிச்சு அப்படின்னு ஒரு கத்த அப்ப தூரத்துல ஒரு வெளிச்சம் வருது. அதுலதான் நம்ம ஸ்ரீ வராங்க. அதை பார்த்த இந்த சகாட்டாவுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் அவ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஸ்ரீயால ஒரு கட்டத்துக்கு மேல அவனை சமாளிக்க முடியல. அப்போதான் ஹீரோ கிட்ட, உன்னால மட்டும் தான் அதை எடுக்க முடியும், போ அதை எடுத்து ஸ்ரீ கிட்ட போடு, அவங்க மீதியை பார்த்துப்பாங்க அப்படி சொல்ல ஹீரோவும் சரின்னு ஓடி போய் அதை அருவாளை எடுக்க ட்ரை பண்றாரு. அதை பார்த்து அங்க போக போற சகாட்டாவை ஹீரோனை டைவர்ட் பண்றதுக்காக அதை கூப்பிட்டா, ஆனா அந்த சகாட்டாவும் ஒரு பெரிய பாறையை தூக்கி ஹீரோன் மேல போட அதை அந்த ஓனாய் வந்து தள்ளி விட்டு ஹீரோனை காப்பாத்துது. அப்புறமா இங்க ஹீரோவும் அவரோட மனசுல நம்பிக்கை வச்சுக்கிட்டு எப்படி அந்த கத்தியை எடுக்க பாக்குறாரு. இப்ப அந்த கத்தி கையோட வந்துடுது. அதை அப்படியே ஸ்ரீ கிட்ட தூக்கி போட அந்த அருவாளை எடுத்த ஸ்ரீயும் அங்க இருக்கிற சகாட்டாவை இப்படி வகுந்து வெட்டி எடுக்கிறாங்க. அதே நேரத்துல எங்க ஊருக்குள்ள அந்த ஆம்பளைங்க எல்லாருமே இந்த சகாட்டாவுக்கு பூஜை பண்ணிருப்பாங்க போல. அதனாலதான் சகாட்டாவுக்கு இவ்வளவு பவர் இருந்திருக்கு. இப்ப ஸ்ரீயுமே இங்க வந்துட்டாங்கல்ல. ஏற்கனவே ஹீரோ அந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க கிட்ட எல்லாம் ஸ்ரீக்காக பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு போல. அவங்களுமே இப்ப பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஸ்ரீக்கு பவர் அதிகமாகுது. அப்படியே லாவாவுக்கு மேல நின்று இருக்கிற சகாட்டாவை தூக்கிட்டு வந்து அவனோட தலையை 2ஆ வெட்டி போட்டுறாங்க. இப்பதான் இங்க ஆண்கள் எல்லாம் வசியமா இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே நார்மல் ஆகுறாங்க. இப்ப இங்க நம்ம ஸ்ரீயுமே நம்ம ஹீரோனை பார்த்து ஒரு மாதிரி பாசமா பாக்குறாங்க. அதே மாதிரிதான் ஹீரோனும், என்னமா இப்படி பாக்குற அப்படின்னு கேட்க, ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்ரீயுமே மறைஞ்சு போறாங்க. இங்க வெளியில வந்த ஹீரோவும் எல்லாருக்கிட்டுமே உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றாரு. அதே நேரத்துல உள்ள அடைபட்டு கடந்த எல்லா பொண்ணுங்களும் விடுபட்டு அப்படியே வெளியில வராங்க. அவங்களுக்கு பின்னாடி நம்ம ஓனாயுமே வருது. சோ நமக்கு தான் அந்த ஓனா யாருன்னு தெரியும்ல, அது நம்ம ஜனாவோட கசின். அவரும் வந்து நம்ம ஜனா கிட்ட, எனக்கு ட்ரெஸ் வேணுடா, நான் காட்டுல இருக்கேன், கொண்டு வந்து தந்துருப்போ. அப்புறம் யாரா அந்த பொண்ணு செம்மையா இருக்கா அப்படின்னு கேட்க, ஜனாவும் யாருன்னு கேக்குறாப்ல. அதான்டா அந்த சகாட்டா கூட சண்டை போட்டாலே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல, அவ யாரு என்னன்னு எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது, ஆனா அந்த பொண்ணை விக்கி லவ் பண்றான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வரணும், இல்ல உன்னோட ஃப்ரெண்டால அந்த பொண்ணை ஹேண்டில் பண்ண முடியாது, அவ யாரா இருந்தாலும் எனக்கு செட் பண்ணி கொடுறா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப அப்படி நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கேக்குறாரு, நீ போக புரியா அப்படின்னு. ஆமான்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவும், நீ யாரு, எப்படி உனக்கு இவ்வளவு பவர் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்க, அப்பதான் அவங்க சொல்றாங்க, நான் ஸ்ரீயோட பொண்ணு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கும்போது ஸ்ரீக்கு ஏன் அடையாளம் தெரியல அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்களும், ஆமா நீ அந்த சவத்துல வரைஞ்ச அந்த டிராயிங்க பார்த்தல, அதுல இருந்த சின்ன பொண்ணு நான் தான். என்னோட கண்ணுக்கு முன்னாடி என்னோட அம்மாவை எரிச்சு கொன்னுட்டாங்க. அதுக்காக தான் நான் மறைவா இருந்து மந்திரங்கள் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன். எதுக்குன்னா என்னோட அம்மாவை முக்தி கொடுக்கறதுக்காக. இப்ப அது என்னோட அம்மாவுக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட அம்மாவை பேய பார்த்த இந்த ஊரு இப்போ ஒரு கடவுளை பாக்குறாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஹீரோ, சரி அது எல்லாமே முடிஞ்சு போச்சுல, நீ இங்கவே என் கூடவே இரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோனோ, இல்ல அதுக்கு இந்த உலகம் ஒத்துக்காது. ஏன்னு கேட்டா, நீ ஒரு மனுஷன், நான் ஒரு ஆவி அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு தெரிய வருது ஹீரோன் ஆவியா இருக்காங்க அப்படின்னு. இந்த முயற்சியில எப்பவே செத்து போயிருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஆனா எப்படி செத்து போனாங்க அப்படிங்கறத காட்டல. சரி நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுமே போகும்போது ஹீரோவும், ஒரு நிமிஷம் அட்லீஸ்ட் உன்னோட பேரையாவது சொல்லிட்டு போ அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோனு ஹீரோட காத்துல வந்து சொல்றாங்க. ஆனா அவங்களோட பேர் என்ன அப்படிங்கறத நமக்கு காட்டல. அப்படி ஹீரோனுமே மறைஞ்சு போறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப காட்டுல காட்டுறாங்க. ஜனா நம்ம ஓனாய் வருண் இருக்காப்ல, அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வருண் அந்த ட்ரெஸ் போட்டுக்க ட்ரை பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ல முனி அப்படின்னு எழுதி இருக்கு. என்னடா முனி எழுதி இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த முனி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டு